தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் செய்த சில ஏமாற்றங்கள், அதை உங்களால மறக்கவும் முடியாம மன்னிக்கவும் முடியாம மனதுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கு. அது இன்னும் வரைக்கும் உங்களுடைய மனதுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். லாபஸ்தானம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீட்டில் பாப கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்பட்ட போது நீங்கள் உங்களுடைய உயிர் தோழர்களாக நினைத்த நண்பர்கள் உங்களுக்கு பெரிய ஏமாற்றங்களை கொடுத்திருப்பார்கள். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இன்னமும் நடந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத அசிங்கங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நம்பிய ஒரு பழக்கத்திற்கு எப்படி இருக்கணுமோ அப்படி உங்களுடைய நண்பர்கள் நடந்து கொள்ளாம உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களின் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வது, உங்களின் தொழில் நுணுக்கங்களை திருடி தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவது அல்லது ஒரு பகடக்காயாக உங்களை பயன்படுத்துவது போன்ற துரோகங்களை உங்களுடைய நண்பர்கள் செய்து கொண்டுமே தான் இருந்திருப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் இதனை செய்யும் பொழுது உங்களுக்கு எதுவுமே தோன்றுவது கிடையாது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அவர்கள் செய்யக்கூடிய திருட்டுத்தனமும் உங்களை கூடவே வைத்து கொண்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டும் உங்களை கீழே தள்ளி கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலும் நீங்கள் பார்த்து கொண்டு உஷாராகவும் ஆரம்பித்திருப்பீர்கள். அப்போ கூட அவர்கள் மீண்டும் வந்து உங்களிடம் ஏதேனும் உதவிகளையோ பணங்களையோ கேட்டால் நீங்கள் அப்பையும் அந்த ஒரு பணத்தை கொடுத்து உதவி செய்த ஒரு முட்டாள்தனமான ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருந்து கொண்டுமே தான் இருந்தீங்க. உங்களுக்கு தெரிந்துமே உங்களை ஏமாற்றிய ஒரு நபர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நண்பர்களாக மட்டுமே இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நண்பன் என்பவன் வழிகாட்டி என்று நினைத்தோமே, அவனா நமக்கு இப்படி செய்துவிட்டான் என்று நீங்கள் அதிர்ந்து போய் நட்பு என்ற பந்தத்தின் மீதே ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்திய தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு தருணங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி தேவையில்லாத சில பெயர்களையும் தேவையில்லாத அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாம உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் தேடி உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடும் பலம் இழந்த காலங்களில் உங்களின் பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின நிலம் மற்றும் வீடுகளிலோ வில்லங்கங்களும் நீதிமன்ற வழக்குகளும் தலை தூக்கி கொண்டே தாங்க இருக்கும். நீங்களும் அந்த ஒரு வில்லங்கங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளிலும் இருந்தும் வெளிவரலாம் என்று எத்தனையோ தடவைகள் நீங்கள் முயற்சி செய்து பார்த்தீர்கள். இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை ஏமாற்றிய பங்காளிகளும் உறவினர்களும் அநியாயமான வழிகளை கையாண்டு கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் நீங்களே அவர்களை எவ்வளவோ அளவுக்கு உண்மையான ஒரு நபர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ஒரு கோட்டையை கட்டி வைத்திருந்தீங்க. ஆனா இந்த சொத்து பிடிவாதங்களால் பல வருடங்களாக பழகிய சொந்த பந்தங்களுக்குள் ஒரு தீர்க்க முடியாத ஒரு தூரமும் அரசு அலுவலகங்கள் மற்றும் நீதிமன்ற அலைச்சல்களும் ஏற்பட்டு உங்களை விவரிக்க முடியாத மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியிருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். தொழில்ல உங்களுக்குன்னு ஏற்பட்ட போட்டி மற்றும் சதியானது உண்டு. 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் பலவீனத்தால் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையான போட்டிகளையும் அசிங்கமான சதிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருப்பீங்க. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத சில விஷயங்களாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நேர்மையாக உழைத்து முன்னேற நினைத்தாலும் உங்கள் கூடவே இருக்கும் சக ஊழியர்களோ அல்லது தொழில் எதிரிகளோ உங்களின் நல்ல ஒரு பெயரை கெடுக்க மேலதிகாரிகளிடம் கோல் மூட்டி கொண்டும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். வியாபாரத்தில் நியாயமற்ற போட்டிகளை உருவாக்கி உங்களின் வாடிக்கையாளர்களை திசை திருப்ப சூழ்ச்சி செய்தவர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இந்த ஒரு நாட்கள்ல இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். வியாபார தர்மமே இல்லாமல் இப்படி பின்னால் குத்துக்கிறார்களே என்று நீங்கள் கலங்கி தொழிலை நடத்துவதை ஒரு பெரிய கடமையாகவும் சுமையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றி அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களை பற்றி உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களை பற்றி ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்தும் விடுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு வியாழக்கிழமை நாட்கள்ல குரு வழிபாடு நீங்க செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலன் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சில வழிபாடுகளாக இருக்கும். அதில் இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய அதிபதியை நினைத்து மனதார நீங்க வழிபாடு உங்களுடைய அதிபதிக்கான நாளில் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு சூழ்நிலையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நன்மைகளும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயங்களும் நடக்கும். வியாழக்கிழமை நாட்கள்ல நீங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வதோ அல்லது கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபாட்டு செய்து வரும் பொழுது வழிபாட்டை இப்படி நீங்கள் செய்து வரும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் முற்றிலும் நீங்கி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாக முடிந்து நல்ல ஒரு பெயரை உருவாக்கும். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் குருவின் ஆசையும் ஒன்றாக கூடி வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெற்றுவிடும். இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையின் இருளை அகற்றி பேரொழிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பணவரவு என்பது அதிகரிக்கும். தனக்காரகனான குருவின் அனுகூலத்தால் இனிமே உங்களின் தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் பல மடங்கு வலுப்பெறக போகிறது. இதனால் இதுவரை வந்த சுவடு தெரியாமல் செலவாகி கொண்டிருந்த பணம் நின்று பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு பணவரவு தாராளமாக அதிகரிக்கவும் தொடங்கும். அந்த பணவரவின் மூலம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த பழைய கடன்களும் கைமாற்றுக்காக கொடுத்த தொகைகள் யாவும் வட்டியும் முதலுமாக உங்களுடைய கைக்கு வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பங்கு சந்தை, கமிஷன் அல்லது புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு பெரும் லாபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கைகூடிவிடும். பண வரவிற்கு வழியே இல்லையே என்று கலங்கிய காலங்கள் போய் வந்த பணத்தை எங்கே சேமிப்பது என்று சிந்திக்கும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சுதந்திரமான வலுவான மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுப்பாங்க. 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை துரோகத்தால் வீழ்த்திய போலி நண்பர்கள் உங்களுடைய வாழ்விலிருந்து முற்றிலும் விலகுவார்கள். அவர்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதையும் தேடியும் கொடுப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் உத்தமமான நேர்மையான புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் தேடி கொடுக்கும். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கான நண்பர்களாக மட்டும் இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டிகளாகவும் அமைவார்கள். நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது கேட்காமலேயே தங்களுடைய கரங்களை நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் உண்மையான நட்பு வட்டம் இனிமே உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். அதனை மட்டும் நீங்க சரியா புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா தேடி கொண்டு போகும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பொருந்ததா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களை பற்றி உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களை பற்றி ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்தும் விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு வியாழக்கிழமை நாட்கள்ல குரு வழிபாடு நீங்க செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலன் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சில வழிபாடுகளாக இருக்கும். அதிலும் இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய அதிபதியை நினைத்து மனதார நீங்க வழிபாடு உங்களுடைய அதிபதிக்கான நாள்ல நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு
நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு சூழ்நிலையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நன்மைகளும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயங்களும் நடக்கும். வியாழக்கிழமை நாட்கள்ல நீங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வதோ அல்லது கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபாட்டு செய்து வரும் பொழுது வழிபாட்டை இப்படி நீங்கள் செய்து வரும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் முற்றிலும் நீங்கி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாக முடிந்து நல்ல ஒரு பெயரை உருவாக்கும். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் குருவின் ஆசையும் ஒன்றாக கூடி வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெற்றுவிடும். இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையின் இருளை அகற்றி பேரொழிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பணவரவு என்பது அதிகரிக்கும். தனக்காரகனான குருவின் அனுகூலத்தால் இனிமே உங்களின் தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் பல மடங்கு வலுப்பெறக போகிறது. இதனால் இதுவரை வந்த சுவடு தெரியாமல் செலவாகி கொண்டிருந்த பணம் நின்று பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு பணவரவு தாராளமாக அதிகரிக்கவும் தொடங்கும். அந்த பணவரவின் மூலம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த பழைய கடன்களும் கைமாற்றுக்காக கொடுத்த தொகைகள் யாவும் வட்டியும் முதலுமாக உங்களுடைய கைக்கு வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பங்கு சந்தை, கமிஷன் அல்லது புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு பெரும் லாபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கைகூடிவிடும். பண வரவிற்கு வழியே இல்லையே என்று கலங்கிய காலங்கள் போய் வந்த பணத்தை எங்கே சேமிப்பது என்று சிந்திக்கும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சுதந்திரமான வலுவான மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுப்பாங்க. 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை துரோகத்தால் வீழ்த்திய போலி நண்பர்கள் உங்களுடைய வாழ்விலிருந்து முற்றிலும் விலகுவார்கள். அவர்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதையும் தேடியும் கொடுப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் உத்தமமான நேர்மையான புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் தேடி கொடுக்கும். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கான நண்பர்களாக மட்டும் இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டிகளாகவும் அமைவார்கள். நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது கேட்காமலேயே தங்களுடைய கரங்களை நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் உண்மையான நட்பு வட்டம் இனிமே உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். அதனை மட்டும் நீங்க சரியா புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா தேடி கொண்டு போகும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும்.